அவங்க வீட்டில் அவங்க ராணியா இருந்திருக்கலாம், என் வீட்டில் அவங்க வேலைக்காரியமாக தான் இருக்காங்க. எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கும் செஞ்சுக்கிட்டு காலையில் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு என் பிள்ளைக்கு தேவையானதை பார்த்துட்டு அங்கே அனுபவிச்ச எந்த சலுகையுமே எங்க கிடையாது. அவங்களுக்கு இன்னொருத்தங்களுக்காக உடல்ல இருந்து இன்னொரு ஒரு ஜீவனை உருவாக்கி கொடுத்து அவங்களுக்காக எல்லாம் பண்றது, அவங்களுக்கு என்ன தலையிலத்தா என்கிட்ட இருக்க ப்ராப்ளம் எனக்கு சரியா வராத விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து என்னை திருத்தி எனக்கு எல்லாம் ஒழுங்கா பண்ணணும், என்ன ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும், எனக்கு சொல்லி கொடுப்பாங்க, என்ன பண்ணுவாங்க எனக்காக. பிஃபோர் மேரேஜ் குக்கிங்கே தெரியாது. சண்டேஸ்லாம் வெளில உட்காந்து மூவி பாக்குறது அவ்வளவுதான். கால் வந்து கீழே ரெஸ்ட் ரூம் போறேன் அந்த மாதிரி தான். சாப்பாடு கூட பெட்டுக்கு வந்துடும். நான் வந்து ஷாப் பண்ணுவேன். பில் பே பண்ணா எங்க அப்பா தான் பே பண்ணுவார். ஒன்னு வந்து லைட்டா டேமேஜ் ஆகும் போதுனால இன்னொன்னு வாங்கிடுறது, அது தூக்கி விட்டு. 2 பொண்ணுங்க அவங்க வீட்டில், இவ தங்கச்சி, அவளுக்கு ஒரு ரூம் இவளுக்கு ஒரு ரூம், அவங்க அப்பா அம்மா ஒரு ரூம்ல இருப்பாங்க. ஸோ ஜம்முன்னு வாழ்ந்த பொண்ணு இங்க வந்து தான் எல்லாமே பண்றா. நீங்க அப்ப அந்த ராணியா அந்த லைஃப் பிடிச்சிருந்துச்சிங்களா, இப்ப அண்ணன் கூட இருக்கிற லைஃப் பிடிச்சிருக்கா? இதுதான் பிடிச்சிருக்குது. என் பையன் வந்து வெளியே ஹோட்டல் சாப்பிடவே மாட்டான். இப்போ நான் குக் பண்ணாதான் சாப்பிடுவேன். எனக்கு எவ்வளவு டயர்டா இருந்தாலும் நான் குக் பண்ணி வச்சுட்டு தான் போவேன். அது மாதிரி அது ஒரு ஹேபிட்டாவே மாறிடுச்சு. காலையில எந்திரிச்சு குக் பண்ணி வச்சுட்டு நான் அப்புறம் ஆஃபீஸ் போறது அந்த மாதிரி. அது வந்து சாட்டிஸ்ஃபைங்கா தான் இருக்கும். மனைவின்றவங்க வந்து எவ்வளவு ஸ்பெஷலான ஒருத்தவங்க. எல்லாருக்குமே சரி அவங்களோட அம்மா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தங்களுக்கு அவங்க பெத்தவங்க எவ்வளவு முக்கியமோ அதை விட ஒரு பங்கு மேலதான் வந்தவங்க இருப்பாங்க. இடம் வேற, அவங்க வீட்டுல அவங்க ராணியா இருந்திருக்கலாம், என் வீட்டுல அவங்க வேலைக்காரியமா தான் இருக்காங்க. எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கும் செஞ்சுக்கிட்டு காலையில ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு என் பிள்ளைக்கு தேவையானதை பார்த்துட்டு அங்க அனுபவிச்ச எந்த சலுகையுமே எங்க கிடையாது. அவங்களுக்கு ஒரு சலுகை கூட கிடையாது. இவ்வளவு பொறுப்பை எடுத்துக்கிட்டு இன்னொருத்தங்களுக்காக உடல்ல இருந்து இன்னொரு ஒரு ஜீவனை உருவாக்கி கொடுத்து அவங்களுக்காக எல்லாம் பண்றது, அவங்களுக்கு என்ன தலையிலத்தா என்கிட்ட இருக்க ப்ராப்ளம் எனக்கு சரியா வராத விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து என்னை திருத்தி எனக்கு எல்லாம் ஒழுங்கா பண்ணணும், என்ன ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும், எனக்கு சொல்லி கொடுப்பாங்க, என்ன பண்ணுவாங்க எனக்காக. எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் a very big value that a woman can add to a man's life. அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள செலிப்ரேட் பண்றது நம்மளோட கடமைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்காக இவ்வளோ பண்ற ஒருத்தங்களுக்கு நம்ம இது கூட பண்ணலாம் அப்படின்னு. என்னதான் அவங்க வந்து என்ன திட்டினாலும் சண்டை போட்டாலுமே கடைசியில வந்துட்டு ஒரு இடத்துலயுமே விட்டு கொடுக்காம வீட்டுக்குள்ளதான் அந்த சண்டை இதெல்லாம் இருக்கு. வெளியில போகும்போது அந்த சப்போர்ட் பண்ணி தப்புனா தப்புன்னு சொல்லி அந்த மாதிரி கைட் பண்றதுக்கு. அப்பானா நான் தப்பே பண்ணாலும் கரெக்ட் தான் சொல்லுவாரு. இளவரசிக்கு சலுகைகள் இருக்கும், ராணி கிட்ட மட்டும்தான் ஆளுமை இருக்கும். அந்த ஆளுமை தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. என்ன தப்பு பண்ணாலும் அது கரெக்ட் தான், என் பொண்ணு பண்ணது கரெக்ட் தான் சொல்லிட்டு எங்க வேணாலும் வந்து சொல்லுவாங்க, அடிப்பாங்க சப்போர்ட் அவங்க வீட்டுல. நம்ம அப்படி கிடையாது, தப்பு. நான் யோசிப்பேன் சில நேரத்துல என்ன எனக்கு சப்போர்ட் பண்ணாம யாருக்கோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களே. அப்புறம் தான் புரியும், சரி ஓகே நம்ம இதெல்லாம் மாத்திக்கணும். அந்த மாதிரி எனக்கு ஈகோ இருந்தது, அது அவங்க காலி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு ஈகோ இருந்தது, அதை காலி பண்றதுக்கு நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். அவ்வளவுதான். நாங்களே எங்களோட ஈகோ உடைச்சிக்கிட்டோம். அந்த ஈகோ இருக்க வரைக்கும் டெசிஷன் மேக்கிங்ல இருந்து எல்லாத்துலயுமே கிளாஷஸ் வரும். நான் ஒன்னு சரின்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் வர சண்டையை விட, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் நடுவில் சண்டையை வரதை விட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் தான் அந்த ஈகோயிஸ்டிக் கிளாஷஸ் அதிகமா வரும். அதெல்லாம் ஒரு காலத்தை சொல்லுவாங்க, பொண்ணு 8 வயசு 10 வயசு கம்மியா இருந்தா கட்டினா தான் சொல் பேச்சை கேட்கும். அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்க எந்த வயசு டிஃபரன்ஸ்ல நீங்க கல்யாணம் பண்ணாலும் சரி, ஒரு வயசு கூட பண்ணாலும் சரி, ஒரு வயசு கம்மியா பண்ணாலும் சரி, 3 வயசு 5 வயசு வித்தியாசம் கட்டினாலும் சரி, எல்லாருக்குமே இப்ப எல்லாமே தெரியும். எல்லாருக்குமே இப்ப எல்லாமே தெரியுது. ஸ்மார்ட் போன்லயே எல்லாமே வருது. ஸோ அப்படின்றப்ப அறிவு இருக்கும் போது கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அந்த காலத்துல எதுவும் பெருசா பார்த்திருக்க மாட்டாங்க பொம்பளை பிள்ளைங்க. அதனால சொல் பேச்சை கேட்டுட்டு அந்த காலத்துல அப்படியே அடங்கி உடங்கி இருந்திருக்குங்க. இப்போ அப்படி கிடையாது. பசங்களுக்கு எவ்வளவு தெரியுதோ அவ்வளவும் பொம்பளை பசங்களுக்கும் தெரியுது. இந்த டைம்ல போயிட்டு நம்ம அடக்கி ஆளணும் அது இதெல்லாம் நடக்காது. ஈக்குவல். நான் அந்த வீட்டுல இருக்கும் போது அவங்க அந்த வீட்டுல இருக்காங்க. எனக்கு என்னென்னலாம் சொந்தமோ அதெல்லாம் அவங்களுக்கும் சொந்தம். அவ்வளவுதான். எனக்கு பிடிக்கல ஒரு விஷயம்னா அதை அவங்க பண்ணாம இருப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்கலன்னா அதை நான் பண்ணாம இருக்கணும்.